இன்னைக்கு மக்களிதழ் லவ் ட்ரீ தேர்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா மக்களுடைய வாசனையால் அந்த தாத்தாவோட ஆளுங்களை எல்லாமே அஃபெக்ட் ஆகிட்டு மக்களையே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயம் ஷான் தான் அவங்கள தூக்கிட்டு ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்களா. அந்த சமயம் அந்த ஆளுங்களும் பின்னாடியே ஓடி வந்து அந்த வீட்டோட கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த சமயம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெருப்பையும் மிளகாவையும் எடுத்துகிட்டு வந்து கதவை திறந்து விட்டுட்டு அந்த மிளகாயை அந்த நெருப்பில் போட்டு எரிச்சு விடுறாங்களா. அப்போ தான் கொஞ்சம் அந்த ஆளுங்கள்லாம் சுய நினைவுக்க வருவாங்க. இந்த எபிசோடில் மக்களோட வாசனையால் அந்த தாத்தாவோட ஆட்கள் எல்லாருமே அஃபெக்ட் ஆகியிருந்திருப்பாங்களே. அதனால் அவங்கள சுயநினைவு கொண்டு வர்றதுக்காக ஷான் ஃப்ரெண்டும் நெருப்பையும் மிளகாயும் போட்டு கருக்கி விட்டு அவங்கள எல்லாத்தையும் சுயநினைவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வெளியே போவாங்களா. அப்போ என்ன ஆகிடும்னா தாத்தா முன்னாடி இருந்துட்டு அந்த தோட்டத்துக்குலாம் ஓஸ் பைப் இருக்கும் இல்லையா, தண்ணி விடுறதுக்காக அந்த பைப்பை எடுத்து அவங்க மேலே எல்லாம் தண்ணி அடித்து விடுறாங்க. ஏன்னா ஃபுல்லாக புகையாயிடுச்சு இல்லையா, அதனால் தண்ணி அடித்து விடுறாங்க. தண்ணி அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துவட்டுறதுக்கு துணியெல்லாம் கொடுத்து துவட்ட வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மக்களே வெளியே போனாலே மக்களுக்கு தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, என்ன பண்ணுறது அவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷான் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவாரா. அப்போ மக்களையும் பின்னாடியே ஓடி வருவாங்க. மக்களையும் ஷான்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க போகாதீங்கன்ட்டு. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அவர் பெட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு காரில் கிளம்பி போய்கிட்டு இருப்பாரா. மக்களே பின்னாடியே ஓடி வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சர்க்கஸில் பண்ணுற மாதிரி அங்கே இங்கன்ட்டு அப்படியே அழகாக அவரை சேஸ் பண்ணி பின்னாடி ஓடி போயிட்டு அவரோட காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஷான் என்ன பண்ணுறாரு, ஹாரன் அடிக்கிறாரு வேகமாக. ஆனால் அவங்க காது அடைச்சிட்டு அவங்க ஆள ஆரம்பிச்சிடுறாங்க போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே இல்லைல்ல. பின்னாடியே தாத்தா அப்புறம் ஷானோட ஃப்ரெண்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு வந்துடுறாங்க. அவங்களும் ஷான் கிட்டே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஷான் கேட்குற மாதிரியே இல்லை, அங்கேருந்து கிளம்புறதுல தான் குறியாக இருப்பார். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களையே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஷான் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மக்களையும் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணு தான் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. திரும்பியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க கார் பின்னாடியே. ஆனால் கார் ரொம்ப தூரம் போயிட்டதால ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு ஷான் காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே எதிரில் அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பானா. அவன் தலையிலலாம் தொப்பியெல்லாம் போட்டு கொஞ்சம் முகத்தெல்லாம் மறைக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருப்பானா. அதனால் ஷானும் கண்டுக்கிட்டு இருக்க மாட்டார். இங்கே மக்களையே அழுதுகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த வில்லனும் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள எல்லாரையும் அடித்து போட்டுட்டு மக்களையே அங்கேருந்து காரில் இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பானா. எதிரில் இந்த மந்திரவாதி குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. அவங்க கொஞ்சம் பார்க்குறப்ப அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சிருது அந்த கிரியேச்சர் யானை, குட்டி யானை அப்படின்ட்டு தெரிஞ்சிருதா. அதனால் காரை யூட்டர்ன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடியே அந்த வில்லனை ஃபாலோ பண்ணி அந்த தாத்தாவும் ஷான் ஃப்ரெண்டும் பின்னாடியே காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் காரை யூட்டர்ன் பண்ணிக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. தாத்தாவும் ஷான் ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அவங்கள காணோம். ஆனால் மக்களுடைய சத்தம் மட்டும் கேட்குது, கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் மட்டும் அவங்களுக்கு கேட்குதா. இந்த சைடு ஷான் தனியாக காரில் போய்கிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ தான் அவருக்கு மக்களையோட ஞாபகம் வருது. அச்சோ அவளை பாவமே விட்டுட்டு வந்துட்டோமேன்ட்டு திரும்பி கேம்ப்க்கு வராரா. அங்கே அந்த லவர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ஓடி வந்து மக்களையே இந்த மாதிரி ஒருத்தன் கடத்திக்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதனால ஷானும் மக்களையே தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த சைடு காட்டுக்குள்ளே அந்த தாத்தாவும் ஷான் ஃப்ரெண்டும் மக்களையே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வில்லன் அங்கே வந்துடுறான். அவன் இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறான்னா தாத்தா என்ன பண்ணுறாரு, அவனை சுட பார்க்குறாரு. அப்போ அவன் தாத்தாவை தூக்கி வீசிடுறான். அவர் ஒரு மரத்திலே இடித்து விழுந்துடுறாரு. இந்த சைடு ஷான் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, அவன் மேலே கன் ஷூட் பண்ணுறாரு. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, புல்லட் பட்டும் அப்படியே நிற்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா அவரையும் தூக்கி வீசிடுறான். அந்த நேரம் பார்த்து இந்த மந்திரவாதி குரூப் அங்கே வந்துடுறாங்களா. அந்த மந்திரவாதியை அவன் மேலே ஒரு மந்திர கயிறை போட்டு கட்டி வச்சிடுறான்.
இவனை பிடிச்ச குஷியில் அந்த மந்திரவாதி டான்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறான். அப்போ மக்களியோட வாசனை அங்கே வர ஆரம்பிச்சிருதா. அந்த சமயம் இந்த ஆளை பார்த்துக்குங்க, இந்த ஆள் ஒரு டாக்டர், இவர் ஒரு ப்ரொஃபஸரும் கூட. அந்த சமயம் மக்களோட வாசனை அங்கே வர்றதால அவங்க எல்லாருமே மக்களையே பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், அந்த வெள்ளை மேலே அந்த மந்திர தண்ணியை ஊற்றுறானா அவனுக்கு உடம்பு ரொம்பவே எரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த இளவரசன் இருக்கான் இல்லையா, அவன் மக்களையே தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மோதிரமும் கொடுத்து விட்டுருப்பான். அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக. அதனால் அந்த மந்திர தண்ணியால் அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒன்றுமே ஆகலை, அவன் நல்லாவே இருக்கான், சிரிக்க ஆரம்பிச்சிடுறானா. அப்புறம் இவங்களை எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு அந்த கயிறால் கட்டி போட்டுட்டு அந்த சைடு மக்களையே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த சமயம் அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா மக்களையே பிடிச்சி இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அந்த ஆளை ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு தள்ளி விட்டுட்டு மக்களையே தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். மக்களையே தூக்கிட்டு போனவன் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அந்த இளவரசனை கூப்பிட்டுட்டு இருப்பானா. அந்த சமயம் நல்ல வேலையை ஷான் அங்கே வந்துடுறாரு. அந்த வில்லன் ஷானை பார்த்த உடனே செம்ம கோவமாயிடுறான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஷான் தான் அவங்ககிட்ட இருந்து மக்களையே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதனால் அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா ஷான் எப்போ பார்த்தாலும் மக்களையே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறதால இவன் அந்த இளவரசங்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கா. அதனால் அவனுக்கு கோவம் வருதா. அப்போ என்ன பண்ணிடுறாரு, ஷானும் அவனை பார்த்து கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. புல்லட் வந்து அவனுடைய ஹார்ட்கிட்டே பட்டுறோமா. அப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுறான். மக்களையும் ஷான் கிட்ட ஓடி வந்துடுறாங்க. ஷான் என்ன பண்ணுறாரு, மக்களையே தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அந்த மந்திரவாதி அந்த வில்லனை பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்களே அந்த இடம் வரைக்கும் ஓடி வந்துடுறாங்க. அப்போ அவனும் ஓடி வந்து அவங்க எதிரில் வந்து நின்று ஷான் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். 2 பேத்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குதா. அப்போ அந்த வில்லன் என்ன பண்ணுறான், ஷானோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருப்பானா. மக்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பக்கத்தில் தண்ணி பாட்டில் கிடச்சிரும். அந்த மந்திரவாதி மந்திர தண்ணி ஊற்றினான் இல்லையா, அந்த தண்ணி அவங்களுக்கு கிடச்சிரும். அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங் மேலே அந்த தண்ணியை ஊற்றிடுறாங்களா. அதனால் அந்த ரிங்கோட பவர் அதிலேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வில்லன் என்ன ஆயிடுறான்னா ஒரு குட்டியூண்டு யானைக்குட்டியாக ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான். அந்த சமயம் ஷான் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு. அவனை எப்படி சமாளிச்சிங்கன்னு சொல்லி கேட்க, அப்போ மக்கள் இந்த தண்ணியை தெளிச்சா அவன் குட்டியூண்டு ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நீ சரியான உஷார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷானை மெதுவாக தூக்கிட்டு நடந்துட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் தாத்தாவும் எதிரில் வராரு. நல்ல வேலையாக தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷான் திரும்பவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரா. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கிட்டு திரும்பவும் தன்னை விட்டுட்டு போகிறான்னு நினச்சிட்டு என்னை விட்டுட்டு திரும்பவும் போறியான்னு கேட்குறாங்க. இல்லை பயப்படாத, நான் உன்னை விட்டுட்டுலாம் போகல, நீ என் கூட தான் வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்க கூட ஷான் ஃப்ரெண்டும் அவங்க லவ்வரும் கூட போகிறாங்க. இதை கேட்ட உடனே மக்களுக்கு ரொம்பவே குஷியாகிடுது. ஷான் வந்து இவங்கள அங்கே சிட்டியில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்கள சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போவார். அப்போ இந்த மக்களையே பார்த்துக்கிட்ட அந்த சின்ன டாக்டர் இருக்காங்களே, அவங்க வாசனை வந்துச்சுன்னா தான் அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்களே. அழுதுகிட்டே அவங்கள ஹக் பண்ணி பாய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவங்க அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லவும் அவங்க ஒரு ஸ்ப்ரே சஜஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டரே இவங்க ஃப்ரெண்ட் தான் போல இருக்குது. அதனால் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு ஸ்ப்ரே அடித்து விடுறாங்க. அந்த ஸ்ப்ரேவால் மக்களே மயங்கிடுறாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணும் ஷானும் ஒன்றா உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்களா, கையை பிடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மக்களையே அப்படியே கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மக்களையே படுக்க வைக்கிறதுக்காக பெட்டில் ஷான் ஃப்ரெண்டும் அவங்க லவ்வரும் படுக்க வைக்கிறாங்களா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷானை கூப்பிட்டு பக்கத்தில் ஷானோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த டாக்டர் பொண்ணை பிடிச்சிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதனால் இவங்க அவர் கையை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஷான் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷானை பிடிச்சி நல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷான் ஃப்ரெண்டும் அவங்க லவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, ஷான் கிட்ட அவருடைய லவ்வரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாளா. அதை கேட்டவொடனே ஷானுக்கு ரொம்பவே கோவம் ஆயிடுது. அவர் ஒன்றுமே பேசாத அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உள்ளே வந்தவர் மக்களே தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு.
அப்போ என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஷான் என்ன பண்ணியிருக்காரு, முன்னாடியே அவங்க லவ்வர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு உன் மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்களா, அதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்பார். அப்போ ஷானுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவரும் அடித்து பிடிச்சி ஓடுவார். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு காலில் ஏதோ அடிபட்டு ரத்தமாக இருக்கும் போல இருக்குது. அதனால் ஷான் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணுறாரு. அப்போ அவங்க ரொம்பவே மயக்கத்தில் இருப்பாங்களா, அவங்க மயக்கம் தெளிகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவங்களும் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ அவனை விட்டுட்டு வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆனால் அவங்க அவரை புரிஞ்சிக்காமல் கோவப்படுறாங்களா. அதனால் ஷான் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அழுதுகிட்டே வந்துடுறாரு. ஷான் வீட்டுக்கு வந்தவொடனே அவர் போயிட்டு வீட்டோடைய மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா. அப்போ பின்னாடியே மக்களையும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி அவர்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்போ அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்க மேலே ரொம்பவே கோவப்படுறாரு. ஆனால் மக்களுக்கு அவர் மேலே கோவமே இல்லை. அவர் கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்த உடனே ஷானுக்கு ஸ்மைல் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நைட்டாக அங்கேயே இருந்துட்டு அங்கே உள்ள நட்சத்திரங்கள்லாம் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அந்த மந்திரவாதியை காட்டுறாங்க. அவன் நல்லா அடிப்பட்டு கழுத்தெலும்பெல்லாம் உடஞ்சி போய் காலெல்லாம் உடஞ்சி போய் வீல் சேரில் உட்காந்துருப்பானா. அந்த சமயம் அந்த ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே வந்துட்டு நான் மக்களியை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் மக்களியை பற்றின நிறைய விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரா. அவங்களுக்கு அந்த மக்களியை பற்றி பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, மக்களியை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சைடு மக்களியை காட்டுறாங்க. மக்களியை ஷான் என்ன பண்ணுறாரு, அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு நீ இவளை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக பார்ப்பாரா. அப்போ மக்களி பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. நீ இங்கே இரு, நான் இன்னும் 3 நாளில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சமாதானப்படுத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி சொல்லிடுறா மக்களி என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் அங்கே வந்துடுறானா. மக்களி அங்கே பார்த்தவொடனே அவனுக்கு ரொம்ப குஷியாயிடுது. அதுக்கப்புறம் மக்களி மேலே இருந்து அந்த வாசனை வரும் இல்லையா, அந்த வாசனை அவனுக்கு வர ஆரம்பிக்கவும் அவன் அட்ராக்ட் ஆகிட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், மக்கள்கிட்ட நெருங்கி போக ஆரம்பிப்பானா. அப்போ அந்த டாக்டர் பொண்ணை கொஞ்சம் சமாளித்து அதுக்கப்புறம் அவன் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு மக்களையே ஒரு பேக் மாதிரி தூக்கிட்டு போகிறான் பாருங்களேன். அவன் மக்களையே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மந்திரவாதி இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இது மக்களி தானான்ட்டு மோந்து பார்க்க சொல்கிறானா. அவனும் முகந்து பார்த்துட்டு அவனும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடான். அவன் வீல் சேரில் இருந்துக்கிட்டு அவன் குதிக்கிற குதியை பாருங்களேன், குதிச்சுக்கிட்டே மக்களை பிடிக்க வருவானா. அதுக்கப்புறம் அவன் மூக்குலையும் தைலத்தை லேசாக பூசி விட்டுட்டு விலக்கி விடுறாங்க. இந்த பிரச்சனையில் மக்களே அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்களா. அவங்க ஷானை கூப்பிட்டுக்கிட்டே ஓடுவாங்களா. அதுக்கப்புறம் இவங்களும் பின்னாடியே வந்துடுறாங்க. பின்னாடியே வந்துட்டு மக்களையே சுற்றிடுறாங்க. அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா, வாயில் ஏதோ மந்திர தண்ணியை ஊற்றிட்டு மக்களி மேலே துப்புவான் பாருங்க. மக்களி அந்த தண்ணி மேலே பட்டதால் அப்படியே மயக்கமாயிடுறாங்க. இதோடய இந்த எபிசோடு முடியுது. மக்களி யார் கையில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சி ஷான் இந்த சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு நினச்சாரோ அவங்க கையிலேயே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஷானும் மக்களியை காப்பாற்றுறதுக்கு அங்கே இல்லை. இனிமேல் மக்களி என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.